கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆம், நம் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் நாம் அவரிடத்தில் கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு பதிலை தருவார். நாம் கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருந்தால் நமக்கு அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும் என்று யோவான் 15:7 வாசிப்பது போல அவருடைய சித்தப்படி நாம் கேட்போம். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். அவர் ஜெயத்தை கட்டளையிடுவார். எனவே அவரையே பற்றி கொள்வோம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த புதிய நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எதை நாங்கள் ஆண்டவரை செய்தாலும் உடைய நாம மகிமைக்காய் செய்ய கிருபைதாரும். ஆண்டவரே, உடைய சித்தப்படி நாங்கள் கேட்கிறவர்களாக இருக்க கிருபைதாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டு உமக்காக மட்டும் வாழ எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். பலத்தின் மேல் பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகவேனரை தாங்குகிற கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீரே எங்களோடு கூட இரும், வழி நடத்தும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.